அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 சாமுவேல் 23:15-16. தாவீது பெத்லகேமின் ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு குகைகளிலே வனாந்தரங்களை ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. என்ன நடந்தது? ஒரு குகையிலே வனாந்தரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு ஆசை. பெத்லகேமில் இருக்கிற ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணீரை குடிக்க வேணும்னு ஆசை இருக்கு. இத இப்படி எனக்கு ஆசையா இருக்கு, போய் கொண்டு வாங்கன்னு தன்னுடைய பராக்கிரமசாலிகளுக்கு சொல்லல, அவரு தனக்குள்ளே சொல்லிக்கிறாரு. ஐயோ, அந்த பெத்லகேம் தண்ணீரை குடிச்சா எவ்வளோ நல்லா இருக்குமே என்று தனக்குள்ளே பேசி பெருமூச்சு விட்டார் தாவீது. தாவீதுக்கு நெருக்கமா இருந்தவங்க இந்த பெருமூச்சை, அவர் விருப்பத்தை கண்டுபிடித்து 3 பேரும் அங்கிருந்து 12 மைல் சத்துருக்களுக்கு உள்ளே போய் அந்த தடைகளை உடைத்து பெத்லகேம் தண்ணீரை கொண்டு வந்து தாவீதுக்கு கொடுத்த மகாபெரிய வீரதரமான செயல்களை செய்தார். அந்த தண்ணீரை பார்த்த உடனே தாவீது குடிக்க மறந்து, ஐயோ, தன் ஜீவரையே பணம் வைத்து கொண்டு வந்த தண்ணீர் ரத்தத்துக்கு இணையானது, நான் எப்படி குடிப்பேன்னு கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊத்திட்டாராம் அந்த குகையில. தாவீதோடு நெருக்கமா இருந்த இவர்களுக்கு தாவீதின் ஆசை விருப்பத்தை நிறைவேற்றணும் செகண்ட் ஒப்பீனியனே இல்லை. உயிரே போனாலும் சரி, எங்க தாவீது ராஜாவின் ஆசை நிறைவேற்றுவது தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு துணிஞ்சு போய் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து, நமது இயேசு ராஜாவின் இருதயத்துக்கு நெருக்கமானவர்களா இருந்தா, அவரை அவ்வளவாய் நேசித்தால், அவர் ஆசை, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எதையும் கொடுக்க ஆயத்தமா இருப்போம். ஆண்டவருக்காக இதனை செய்வேன், சாதிப்பேன்னு சொல்லி இயேசுவுக்காக நீங்க நில்லுங்க, உறுதியா இருங்க. கர்த்தர் சொல்றா, உங்க பேரை பெருமைப்படுத்துவாரு, உங்க குடும்பத்தை பெருமைப்படுத்துவாரு, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பாரு, உங்கள் குடும்பம் பெயர் அநேக ஜாதி ஜனங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உயர்த்துவார். கர்த்தர் சொல்றாருங்க, இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பாராத காரியங்களை அற்புதமாக உங்களுக்கு செய்வார். வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாக செய்வார். அப்ப அவங்களை கைவிட மாட்டார். பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.